தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். விடுதலை பயணம் 19:10. ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ மக்களிடம் போய் அவர்களை இன்றும் நாளையும் தூய்மைப்படுத்து என்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் மோசேயை இஸ்ரேல் மக்களை தூய்மைப்படுத்துவதற்காக கட்டளையிடுகிறார். இஸ்ரேல் மக்கள் தங்கள் வாழ்வில் ஆண்டவரை சந்திப்பதற்கு ஆயத்த நிலையில் இருக்க வேண்டும், அதற்காய் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரை தூய்மையான உள்ளத்தோடு, தூய்மையான உடலோடு, உணர்வுகளோடு ஒருவர் சந்திக்க கடந்து வருவாரானால் ஆண்டவரின் மாட்சியை அந்த மனிதர் தன்னிலே உணர்ந்து கொள்ளக்கூடும். தகுதியான ஆயத்த நிலைகளோடு தன்னை இழந்து கொடுக்கின்ற பொழுது, தூய்மையாக வைத்திருக்கின்ற பொழுது ஆண்டவரின் மாட்சியிலே ஒன்றாய் இணைக்கப்பட முடியும். ஆண்டவரின் மாட்சியை முற்றிலுமாய் அனுபவிக்க முடியும். அதற்காகத்தான் ஆண்டவர் தன்னுடைய அன்பு மக்களை ஆயத்தப்படுத்த அழைக்கிறார், தூய்மைப்படுத்த அழைக்கிறார். ஆண்டவர் அவர்களோடு தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்துவதற்காக, தன்னுடைய மாட்சியில் அவர்களை இணைத்துக் கொள்வதற்காக தங்களை தூய்மைப்படுத்த ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வில் இந்த தூய்மைப்படுத்துதல் இருக்குமென்றால் நாம் ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் இணைந்த நிலையில் பயணிக்கக்கூடியவர்களாயிருப்போம். ஆண்டவரின் மாட்சி பொருந்திய உடலோடு, ஆண்டவரின் மாட்சி பொருந்திய உடலுக்காய் ஏங்கி தாகத்தோடு நிற்பவர்களாய் இருப்போம். ஆண்டவரின் மாட்சி நம்முடைய தூய்மை தன்மையோடு இணைக்கப்பட நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை தூய்மைப்படுத்தி, பரிசுத்தப்படுத்தி, தகுதிப்படுத்தி உமது உடலை, உமது உணர்வுகளை ஏற்றுக்கொள்ள, கண்டு உணர என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய நிலையிலிருந்து உம்மை ஏறிட்டு பார்க்கிறேன். இதுதான் என்னுடைய கரைப்பட்ட வாழ்வு, இதுதான் என்னுடைய நிலை. ஆண்டவரே, என்னை நான் தூய்மைப்படுத்துகின்ற பொழுது, என்னை நான் பரிசோதித்து பார்த்து கரைகளை கழுவுகின்ற பொழுது, ஆண்டவரே, நீரே மாட்சிமையாய், மாட்சி பொருந்திய நிலையிலே வல்லமையாய் என்னிலே கடந்து வரவிருக்கிறீர், என்னிலே தங்கி வாழவிருக்கிறீர், உமது பரிசுத்தத்தோடு என்னை இணைத்துக் கொள்ளவிருக்கிறீர் என்பதை நம்புகிறேன், விசுவசிக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்தி உம்மோடு இணைத்துக் கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.